ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் லைஃப் ஸ்டைல் அண்ட் கிரியேட்டிவ். ஸோ இன்றைக்கும் எப்போதும் போல் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு யூனிக்கான ஸ்லீவ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு 2 லேயர்ஸ் ஆஃப் செயின் ஸ்டிச் வந்து ஜரிலையும், அடுத்து 2 லேயர்ஸ் ஆஃப் செயின் ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட்லையும் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் லேயர் வந்து சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அடுத்த லேயர் வந்து பார்த்திங்கன்னா 4 mm கொடுத்துட்ருக்கேன். 4 mm பீட் பொறுத்தளவு எப்போவுமே ஒரு பீட்க்கு ஒரு ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா இன்னொரு லைன் வந்துட்டு சுகர் பீட் தான். சுகர் பீடை பொறுத்தளவு எப்போவுமே 2 பீட்ஸ்க்கு ஒன்ஸ் கம்பல்சரி ஸ்டிச்சஸ் போடணும். இல்லை நீங்கள் சிங்கிள் பீட்ஸ்க்கு ஒன்ஸ் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா கூட பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு 3 பீட்ஸு 4 பீட்ஸு 5 பீட்ஸ் ஒன்ஸ் இப்படிலாம் ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா பீட்ஸ்லாம் லூஸ் ஆகிடும். ஃப்ரேமில் பார்க்கும்போது கரெக்டாக தான் இருக்கும். ஃப்ரேமை விட்டு கிளாத்தை நம்ம எடுத்ததுக்கப்புறமா பீட்ஸ் எல்லாம் லூஸ் ஆகி தொங்குற மாதிரி இருக்கும். அதனால தான் எப்போதுமே 2 பீட்ஸ்க்கு ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை சுற்றி சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துட்ருக்கேன். ஏன் இங்கே க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் அப்படின்னா சாரியோட கலர் வந்து க்ரீன் அப்படிங்கிறதுனால தான். ஸோ ப்ளவுஸ் வந்து நம்ம கான்ட்ராஸ்ட்டாக பிங்க்கில் எடுத்திருக்கோம். அந்த சாரீ கலரை மேட்ச் பண்ணுங்கிறதுக்காண்டி க்ரீன் திலகம் ஸ்டோன் வச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு லேயர் வந்து சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துட்டு, நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா 3 mmல பேர்ல் பீட்ஸால் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவுமே ஒரு பீட்க்கு ஒரு ஸ்டிச் தான். கண்டிப்பாக இந்த மாதிரி ஷார்ப்னஸ் வந்து கொண்டுட்டு வரணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் லேயரும் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஏன் நான் யூனிக்கான டிசைன் அப்படின்னு சொன்னேன்னா, கண்டிப்பாக வந்து இதை ஃபுல்லாக முடிக்கும்போது பாருங்கள், எப்போவுமே நமக்கு வந்து செக்குடு பேட்டர்னோ இல்லை ஸ்ட்ரைட் லைன்ஸோ கொடி பேட்டர்னோ இந்த மாதிரியே போட்டு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 4 mm பீட் கொடுத்துட்ருக்கேன். 4 mm பீட் ஒரு பீட்க்கு ஒரு ஸ்டிச் பண்ணோம். ஆனால் இதில் வந்து அர்ஜென்ட் ஆர்டர்னால பண்ணிகிட்டு இருந்தேன்னா நிறைய பீட்ஸை ஒட்டி 2 பீடாக இருந்தது, நான் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அடுத்தது இன்னொரு லேயர் வந்து சுகர் பீட் லேயர் தான். இதே மாதிரி மேலே இன்னும் ஒரு 3 ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 3 ஸ்டோனுமே இதே பேட்டர்னில் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம பண்ணும்போது ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்குமே இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்குமே இந்த மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் போட கற்றுக்கணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, இல்லை ஜாப் போயிட்டுருக்கீங்க, இல்லை காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கீங்க, இல்லை காலேஜ் போயிட்டுருக்கீங்க, இந்த மாதிரி என்னவாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தபடியே ஈஸியாக உங்களாலேயும் ஆன்லைன் மூலயமா ஆரி ஒர்க்கு கற்றுக்க முடியும். நம்ம பாஸ்ட்டு 3 இயர்ஸாக கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். தமிழ் ஆரி ஒர்க்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜு. ஸோ கண்டிப்பாக நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை செக் பண்ணி பாருங்கள். அங்கே ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு ஃபீட்பேக் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 திலகம்ஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அது சைடில் வந்து இந்த பக்கம் 2 சைடும் வந்து 4 mm பீடால் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் ரேண்டமாக கையால் ட்ரா பண்ணிக்கிட்டேன் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் இதுக்கு ட்ரேஸ் எடுத்துக்கிறதுனா கூட இன்னுமே பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் டைம் இல்லாதனால ட்ரேஸ்லாம் எடுக்காமல் நானாகவே கையால் கொஞ்சம் பெண்ட் பண்ணி ட்ரா பண்ணிக்கிட்டேன் 2 சைடும் வர மாதிரி. எல்லா சைட்லேயுமே இந்த மாதிரி அந்த லைன்ஸில் வந்துட்டு 4 mm பீடு வந்து ஃபஸ்ட்டு வச்சிட்ருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டோன் செயின் கூட வைக்கலாம், நல்லாவே இருக்கும். ஸோ இந்த 4 mm பீட் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 2 சைட்லேயுமே சுகர் பீட் தான். இந்த 2 அந்த 4 mm பீடு கீழேயும் மேலேயுமே சுகர் பீடால் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து ரொம்பவே யூனிக்காக இருந்தது. நீங்கள் வந்துட்டு பேர்ல் பீட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸ்டோன் செயின் வச்சா கூட கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து ரொம்பவே எலகண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஆரி ஒர்க் மெட்டீரியல்ஸ்லாம் ஏதாவது தேவைப்பட்டால் கூட கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மெட்டீரியல்ஸுமே நான் சேல் பண்ணிட்டு தான் இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ரேண்டமாக வந்து ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து வச்சிட்ருக்கேன் கோல்டு கலரில். ஏன்னா ஸ்லீவ் கொஞ்சம் எல்லா இடமும் இதாக இருக்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காண்டி ஃபிட்டிங் ஸ்டோன் அங்கங்கே வச்சுட்டு, அதுக்கப்புறம் பேர்ல் பீடும் ஒரு சுகர் பீடும், ஸோ இதுவுமே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் அந்த கர்வாக போட்டிருக்கோம்ல அந்த லைன்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கேப்லாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஸோ சுகர் பீடையுமே வந்து அங்கங்கே ஒன்று டேப்பிங் மெத்தடில் வச்சு க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வைக்கிறதுனால அங்கங்கே ரேண்டமாக பீட்ஸ் வந்து அப்படியே செதறின மாதிரி ஒரு எஃபர்ட் வந்து நமக்கு கிடைக்கும்.
ஸோ ப்ளவுஸ் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே வந்து ஹேங்கிங்ஸ் தான். ஸோ இதுவுமே சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி டேப்லெட் பீட்ஸ் க்ரீன் கலரில் எடுத்திருக்கேன். இப்போ 3 mm பீட்ஸும் ஒரு டேப்லெட் பீட்ஸும் இன்னொரு 3 mm பீடு வச்சு அப்படியே ரிவர்ஸில் வந்து ஒரு பீடை மட்டும் லாஸ்ட் பீடை மட்டும் விட்டுட்டு ரிவர்ஸில் நீடில் கொண்டு போனோம்னா நம்மளால் ஹேங்கிங்ஸ் வந்து பண்ணிட முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஹேங்கிங்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அந்த திலகம்லேயுமே இன்னொரு ஹேங்கிங்ஸ் தொங்க விட்றேன். அந்த இடத்துல ஒரு 7 பீட்ஸ் வந்து வச்சுட்டு அப்புறம் ஒரு பேர்ல் பீட் ட்ராப் பீட் ஒன்று வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு 3 mm பீடு வச்சு ஸோ ரிவர்ஸில் அதே மாதிரி ஹேங்கிங் மாதிரியே கொண்டு போனோம்னா இது மாதிரி ஒரு 3 லைன்ஸ் இந்த இடத்துல நான் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் எல்லா திலகம்லேயுமே கூட பண்ணலாம். ஆனால் நான் கீழே இருக்கிறதுல மட்டும் பண்ணேன். ஸோ இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கும்போது இந்த ப்ளவுஸ் வந்து இந்த ஸ்லீவ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இதில் நான் வேறு ஏதாவது கரெக்ஷன் பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோ தேவை அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம போஸ்ட் பண்ணலாம். இதோட நெக் பேட்டர்ன் வந்து முந்தின வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்யூ. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.